ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ரகசியம் தெரிஞ்சால் நம்ம வீட்டு டாய்லெட்டு பாத்ரூமில் இருக்கிற விடாப்பிடியான உப்பு கரை, மஞ்சள் கரை இதெல்லாம் நீக்கி நல்ல பளிச்சுன்னு சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு க்ளீனிங் லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. கடைகளில் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூட்லாம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணாலும் நம்ம வீட்டு டாய்லெட் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே லிக்யூட் ரெடி பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மக்கு அல்லது ஒரு அகலமான ஹைட்டான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு டிஷ்வாஷிங் லிக்யூட் சேர்க்க போகிறோம். அதாவது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூட் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஒரு கப்பு அல்லது இந்த மாதிரி மீடியம் சைஸ் டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 3/4 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்வாஷிங் லிக்யூட் நம்ம வீட்டு டாய்லெட்டு பாத்ரூம் டைல்ஸில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் இருக்கிற பேட் ஸ்மெல்லாம் நீக்கி நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் டம்ளர்லையும் அளந்து எடுத்துக்கலாம் அல்லது கப்பில் கூட அளந்து எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வினிகர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கீங்க. நீங்கள் என்ன பிராண்டு வச்சுருக்கீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஒயிட் வினிகர் பாத்ரூமில் இருக்கிற மஞ்சள் கரை, விடாப்பிடியான உப்பு கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஒயிட் வினிகர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்குங்க. இப்போது இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேங்க. நீங்கள் கப்பில் அளந்து எடுத்திருந்தீங்கன்னா கப்பில் கூட அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரே பாத்திரத்தை நீங்கள் டிஷ்வாஷிங் லிக்யூடும் வினிகரும் அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. நான் சென்சோடைன் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பெப்சோடன், கோல்கேட் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ வெள்ளை கலரில் இருக்கிற எந்த பேஸ்ட்னாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த பேஸ்ட்டுமே விடாப்பிடியான கரையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த பேஸ்ட் இதில் நல்லா கரைஞ்சி வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுரைச்சி வரும். இதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்ததுமே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. இது நல்லா நுரைச்சி பொங்கி வருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு கலந்து விட நல்லா பொங்கி வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டான அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே பொங்கி வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. கொஞ்ச நேரத்தில் இது நல்லா அடங்கி வந்துடும், பொங்கி வந்ததெல்லாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிருச்சுங்க. இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ கரை இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் சுத்தம் பண்ணிடலாங்க. வாங்க நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு பாத்ரூமில் டைல்ஸ் இப்படி தான் இருக்குது. எவ்வளோ கரை இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டு பாத்ரூமில் இதை விட எக்கச்சக்கமான கரை, உப்பு கரை இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆக்குறதுக்கு இந்த லிக்யூட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதில் இந்த மாதிரி நான் 1 டம்ளர் அல்லது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. நான் டம்ளர் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த டம்ளரால் நம்ம கோரி எடுத்து டைல்ஸில் எல்லா பக்கமும் ஊற்றி விட்டுறலாங்க. சுற்றி எல்லா பக்கமும் ஊற்றி விட்டுறலாம். எங்கெல்லாம் ரொம்ப அதிகமான கரைகள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த லிக்யூட் கொஞ்சம் நிறையாவே ஊற்றி விடுங்க. உங்கள் வீட்டில் எக்கச்சக்கமான கரைகள் இருக்குது அப்படின்னா 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரஷ் போட்டு தேய்க்கலாங்க. ரொம்ப அதிகமான கரைகள் இல்லை, கொஞ்சம் தான் கரை இருக்குது அப்படின்னா உடனே நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது போல் சுற்றி நம்ம ஊற்றி விட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற டைல்ஸ் ஊற்றி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம டாய்லெட்டையும் இதே லிக்விட் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் டாய்லெட்குள்ளே ஊற்றி விட்டுடலாம். டாய்லெட்டில் அந்த மேலே இருக்கிற மூடி மேலே ஃப்ளஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாக்ஸ் மேலேயும் நம்ம இந்த மாதிரி லிக்விட் ஊற்றி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கீழேயும் டாய்லெட்லேயும் எல்லா பக்கமும் ஊற்றி விட்டாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சிங்கையும் இந்த லிக்விட் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோங்க. சிங்கில் எவ்வளோ விடாப்பிடியான கரை, உப்பு கரை இருந்தாலும் அதையும் இந்த நீக்கிறதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
இப்போ நம்ம சிங்கில் எல்லா பக்கமும் ஊற்றி விட்டுடலாம். பாத்ரூமில் இருக்கக்கூடிய குழாயையுமே இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாங்க. அதில் இருக்கிற உப்பு கரையுமே நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சிங்க்கு குழாய் எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விட்டாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ப்ரஷ் போட்டு தேய்ச்சி விட்டுறலாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேங்க. இதை வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது போல் நல்லா ஹைட்டான ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு குனிஞ்சி முதுகு வலிக்க கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நின்னபடி நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். இது வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்குங்க. உங்கள் வீட்டில் இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கரையை நீக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். மூளை முடுக்கில் எங்கே க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே இருக்கிற டைல்ஸ் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேங்க. நம்ம வீட்டில் வந்து மேலே இருக்கிற டைல்ஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது. அதனால நான் வந்து மேலே க்ளீன் பண்ணி காட்டலை. கீழே வந்து எல்லா பக்கமும் ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம வந்து டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. டாய்லெட் சீட்டில் வந்து இன்னொரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம வந்து டாய்லெட்டுக்குள்ளேயும் எல்லா பக்கமும் ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்லாம் அவசியமே இல்லை. லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அதில் இருக்கிற கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடும். இது போல் டாய்லெட்குள்ளே எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம வந்து டாய்லெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த ஃப்ளஷ் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம எல்லா பக்கமும் இது போல் நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி விடுறேங்க. இந்த மாதிரி ஃப்ளஷ் டேங்க்கில் முன்னாடி சைட்லன்னு எல்லா பக்கமும் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக டாய்லெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு டாய்லெட் சீட்டுக்கு மேலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க் இருக்குது பாருங்கள், அந்த சிங்க்லேயும் கூட எல்லா பக்கமும் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. சிங்கில் வந்து எவ்வளோ விடாப்பிடியான உப்பு கரை இருந்தாலும் அதெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம். அதே போல் டேப்லேயும் நம்ம வந்து எல்லா பக்கமும் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி விட்டுடலாங்க. இப்போ நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துடலாம். தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நல்லா பளிச்சுன்னு மின்னுது பாருங்கள். சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க. கை வலிக்க தேய்ச்சி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டாய்லெட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக கீழே இருக்கிற டைல்ஸ்லையும் நம்ம வந்து சுற்றி எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுறலாம். கழுவி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இனி கடைகளில் அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி லிக்யூடு வந்து ரெடி பண்ணி வீட்லேயே க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேன். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். புதுசு போல் ஆயிருங்க. டாய்லெட்டும் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எந்த அளவுக்கு நல்ல புதுசு போல் சைனிங்காக இருக்குன்னு. டைல்ஸ் வந்து நல்ல பளபளன்னு சைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். டிஷ்வாஷிங் லிக்யூட் சேர்த்துருக்கனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.